Hello students, நம்ம ஆல்ரெடி பூபு அப்படிங்கிற லெசனோட ஸ்டோரி பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம அதை ரீட் பண்ணலாம். Fourth lesson, பூபு. I first saw Boo one day when I was out walking on a village road. I was going slowly along. Think of nothing in particular. எதையுமே நினைக்காம நான் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தேன். When I happened to look down at my feet and there not 3 inches away was a baby bird. 3 inches அவ ஃபீட்ல இருந்து அவ காலுக்கு அடியில 3 inches கழிச்சு ஒரு பேபி பேர்டு இருந்திருக்கு. He was tiny, ரொம்ப சின்னதா இருந்திருக்கு. Think and quiet bear. Bearனா என்ன, ரொம்ப கத்தி என்ன ஆகுது, கத்துது, ரொம்ப கத்துது. Except for a few pine feathers. Pine feathersனா குட்டி இறக்கையா, குட்டி இறகா இருந்திருக்கு அதுக்கு. His purple skin was all wrinkly. அதோட purple skinனா அதோட தோல் வந்து என்ன கலர் இருந்திருக்கு, purple skin கலர்ல, wrinklyனா சுருக்கமா இருந்திருக்கு. In fact, he was rather an ugly baby. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமான ஒரு பேபி பேர்ட் மாதிரி இருந்துச்சு. Oh, I thought he must be a baby blue jay. இது பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா பேபி ப்ளூ ஜே. பேபி ப்ளூ ஜே அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ பேர்ட், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வகையான ஒரு ப்ளூ பேர்ட். த ஃபர்ஸ்ட் திங் யூ ought to do after finding a baby bird on the ground is to look for the nest from which has fallen. So I looked up into the trees above. நான் எங்கே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு தேடுறேன். ஃபாலன்னா விழுந்த அந்த இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன். I could see no nest at all from where had he come. எங்கேருந்து அது வந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல. I looked at this funny. நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். Ugly little face. Hello பூபு, I said. நான் வந்து அதுக்கு என்ன சொன்னேன், ஹலோ பூபுன்னு அதுக்கு பேர் வச்சு சொன்னேன். His beak was very yellow and thick. பீக்னா அதோட அந்த வாய் இருக்கும், இந்த தான் என்னன்னு சொல்கிறோம், அந்த அழகு தான் என்னன்னு சொல்கிறோம், பீக்கை தான் நம்ம அதை தான் நம்ம பீக்னு சொல்கிறோம். yellow and thick. He opened it wide and a loud squawk. அது வந்து என்ன பண்ணுது, ரொம்ப சத்தமாக, wideனா என்னது, சத்தமாக லவுடாக ஸ்குவாக்னு என்ன பண்ணுது, கத்துது. Came out of him a very loud squawk for such a baby. I held Boo high up with my hand. நான் அதை என்ன பண்ணுறேன், தூக்கி பிடிக்கேன். So that his parents might see him. நான் ஒருவேளை தூக்கி பிடிச்சு அவங்க பேரண்ட்ஸ் யாராச்சும் பார்த்து இது நம்ம பேர்டுன்னு சொல்லிட்டு வருமோன்னு நினச்சி அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். If they were anywhere around, but there was no sign of his parents. அங்க அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. I tried putting him up in the tree, but he fell down again. திரும்ப நான் அதை ட்ரீல விடணும்னு நினைச்சேன், ஆனால் திரும்ப அது என்ன ஆச்சு, கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. In the end, I decided to take him home with me. So I made my hands into the shape of a little house for Boo. நான் அப்படியே என்னோட கையை அதுக்கு வீடாக்கி அதை என்னோட கைக்குள்ளே அடக்கமாக வச்சுக்கிட்டு போனேன் எங்கள் வீட்டுக்கு. I started off down the road towards home, but all of a sudden I thought of Paddy. He is my cat, a very proud cat. Of course, he was only a kitten then, but I had heard tales of what kittens might to do little birds. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஒரு பேர்டை கிட்டன்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். So I was carefully to keep them apart. At night I locked Paddy out of my room. நைட்டு நான் தூங்குறப்ப பெடி என் ரூம்குள்ளே வராமல் அதை என்ன பண்ணிடுவேன், பூட்டி வச்சுருவேன் ரூமை. While I slept with Boo beside me on the pillow, I was afraid of rolling over on him. நான் சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால எங்கே நான் தூங்குறப்போ அவன் அந்த பூபு மேலே உருண்டுருவேணும்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ ஐ யூஸ் டு கீப் வேக்கிங் அப் எவ்ரி ஒன்ஸ் இன் எ வைல் டு மேக் ஷியர் ஹி வாஸ் ஸ்டில் அலைவ். ஸோ நான் அப்பப்போ எந்திரிச்சு பார்த்துப்பேன் அந்த பூபு வந்துட்டு நான் அந்த பூபு மேலே உருண்டு அது உருண்டுறேனோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்பப்போ என்ன பண்ணுவேன், எந்திரிச்சு பார்த்துப்பேன் அந்த பூபு உயிரோட இருக்கா இல்லையான்ட்டு. பட் ஒன் மார்னிங் ஐ ஃபவுண்ட் தட் ஐ ஹேட் பீன் ஸ்லீப்பிங் more soundly means இங்கே சவுண்ட்லினா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தேன். Then as usual Boo was safe in his place beside my neck. ஸோ ஆனால் அது என்ன பண்ணுச்சு, சேஃபாக என்னோட நெக் பக்கத்தில் தூங்குச்சு. பட் Paddy was fast asleep on the other side of the pillow. என்னோட பில்லோக்கு அந்த சைடில், என்னோட சைடில் உள்ள பில்லோக்கு அந்த சைடில் Paddy படுத்துருந்துச்சு. இந்த டோர் strangely enough stood wide open. திடீர்னு எனக்கே தெரியாமல் டோர் ஓப்பன் ஆகி இருந்திருக்கு. Just to see what would happen, I put Boo close beside the sleeping Paddy. Paddy awoke and began to lickனா அது என்ன பண்ணுது, அதை வந்து நக்குதுன்னு சொல்லுவாங்க, அதோட டங்கை வச்சு என்ன பண்ணுது, லிக் பண்ணுது Boo. Then he put his
பிங்க் நோஸ் அப் அகெயின்ஸ்ட் பூபூஸ் லிட்டில் விங். பெடி என்ன பண்ணுது, அதோட பிங்க் நோஸை வச்சு பூபுவோட லிட்டில் விங்குள்ள என்ன பண்ணுது, அகெயின் அண்ட் அகெயின்ஸ் என்ன பண்ணுது, விடுது. பெடி அண்ட் பூபு soon became good friends. அதுக்கப்புறமேட்டு அவங்க ரெண்டு பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. when பூபு was old enough to hop. hop means அது வந்து குதிக்கிறது. about he used to pretend that Petty was a hill and would climb up on his back. and Petty used to pretend that Bubu was a ball and would roll him around with his paws. என்ன ஆகும்னா பெடி வந்துட்டு அதை வந்து பூபு வந்து ஒரு பால் மாதிரி நினச்சி ஒரு மலை மாதிரி நினச்சி அது மேலே கிளைம் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த பூனைக்குட்டி வந்து அந்த பூபு மேலே அந்த பேர்ட் மேலே உருண்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு மலை மாதிரி நினச்சி அங்கிட்டு இங்கிட்டு ரோல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு அதோட பாஸ் வச்சு. பாஸ் அப்படின்னா அதோட காலில் உள்ள நெகங்கள், அதோட கால் ஃபீட்டை தான் சொல்கிறாங்க. வெரி ஜென்ட்லி அஃப்கோர்ஸ், ஆனால் அது எவ்வளோ தான் பண்ணாலும் ரொம்ப சாஃப்டாக தான் பண்ணுச்சு. தென் வென் த ஹில் அண்ட் த பால் ஃபெல் tired to play they would go sleep together. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் விளையாண்டு டயர்டானதுக்கப்புறம் தூங்க போயிடுவாங்க. பூபு லவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாத்ஸ். அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாத்ஸில் குளிக்க பிடிக்கும். he had his own bathtub. அதுக்குன்னு தனியாகவே என்ன பண்ணும், குளிக்கிறதுக்குன்னு bathtub பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் பட் இஃப் he found a cup of tea பூபு was sure to take a bath. நம்ம கப் ஆஃப் டீ வச்சுன்னா அதில் போய் குளிக்கும். he was really very naughty. அது ரொம்ப நாட்டி குசும்புத்தனம் உடையது. however in the end பூபு punished himself. என்னதான் இருந்தாலும் அதுவே என்ன பண்ணிக்கும், அதுவே பனிஷ் பண்ணிக்கும். one day I found him moving about in a jar of honey. தேன் இருக்கிற ஜார் பக்கத்தில் போயிருக்கு. he was sticky. அதுக்கப்புறம் தான் அது பிசுன்னு இருந்திருக்கு. but the day and he had to be given still another kind of bath. and after that he was a little more careful about what he bathed. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு பாத்னா என்னது, அது எப்படி குளிக்கணுங்கிறது கற்றுக்கிடுச்சு. பூபு grow larger and larger until he had grown into quite a large bird. he had been ugly babyலிருந்து க்யூட்டான பேபிக்கு மாறிச்சு. but his bright feathers grow. அதுக்கப்புறம் அதோட ஃபெதர்ஸ் எல்லாமே என்னாச்சு, வளர ஆரம்பிச்சிச்சு. he become more and more beautiful. வளர அது ரொம்ப அழகாச்சு. little by little பூபு learn how to fly, and when he was able to fly very well, then I know that he was old enough to go into the woods and lead his own life. so very sadly one day I walked far into the woods carrying Bubu in my hands. I said goodbye to him and let him go. he flew up in the top of a tree. be happy Bubu, I called to him. then feeling miserable அப்படின்னா ரொம்ப கஷ்டமா, அதை அங்கே விட்டோடனே அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. I started back and what do you think I saw when I got home? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் வீட்டுக்கு வந்ததும்? Petty was lying on the doorstep sound asleep in the sun and between his paws. அதோட கால் 2 ஃபீட்டுக்கு நடுவில் slept Bubu, looking as if nothing at all had happened. after that of course Bubu stayed with. lastly அது என்ன ஆயிடுச்சு, எங்கள் கூடயே இருந்துச்சு அப்படிங்கிறதோட இந்த லெசன் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம புக் பேக் 1 வேர்ட்ஸும் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.